சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படணும். ஒரே நிலையாக ஆண்டவர் வைக்கிற அந்த பொசிஷன் இருக்குல்ல, ஒரே நிலையாக கர்த்தர் நம்ம வைக்கிற அந்த இடத்துல நாட்டப்பட்டவர்களாக பிடுங்கப்படக்கூடாது, நாட்டப்பட வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், நிலையாக கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்க? செழிப்பாக இருப்பார்களாம், ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆண்டவருடைய வருகை மட்டும் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்திலே உறுதியாய் நிலையாக நாட்டப்பட்டிருக்கும் போது தேவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எப்படின்னு சொன்னா மிக ஆசீர்வாதம், அதாவது செழித்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த 12வது வசனத்துல நீதிமான் பனையை போல செழித்து, பனைமரம் இருக்குல்ல, அது வெயில் மழை காற்று எல்லாம் தாங்கும். எப்பவுமே இந்த பனை ஓலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செழிப்பா தான் இருக்கும். எப்பவுமே நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை பனைமரத்திற்கு தேவனாகிய கர்த்தர் ஒற்றி அது மாற்றி இருக்கிறார். லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் எப்படியெல்லாம் ஆண்டவர் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆலயமும் நாமும் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி சில ஆலோசனைகளை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்திலே நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயம் தேவனுடைய சபையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில ஆலோசனைகளை நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவன் இருக்கிறார். சங்கீதம் 11:4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 11:4வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். தேவன் எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆலயம். இது சாதாரண ஆலயம் என்று சொன்னால் சாதாரண ஆலயம் அல்ல, தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆலயம். தேவன் இருக்கிற இடம் தான் பரிசுத்தமானது. அப்போ பரிசுத்தமான ஆலயத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்திலே தேவன் இருக்கிறார். கர்த்தரை பார்க்க தான் நாம் இங்க வந்திருக்கிறோம். ஏன் தேவன் இருக்கிறார்னா நம்மளை சந்திப்பதற்காக தேவன் இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக தேவன் இருக்கிறார். சாலமோன் ஜெபாலயத்திலே ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய செவிகள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறது, என் கண்கள் இங்க இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது, என் இருதயமும் இங்க இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் இங்க இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. அப்போ தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை, கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எப்படி நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்திற்கு போனார்கள். எந்த ஆலயம் அது? தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயத்திற்கு பேதுருவும் யோவானும் புறப்பட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். அது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது? வாசி பாருங்க. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது நீங்களும் நானும் கடைபிடிக்க, ஜெப ஆலயத்திலே தேவனுடைய ஆலயத்திலே கடைபிடிக்க வேண்டிய முதல் கண்டிஷன், நிபந்தனை என்னவென்று சொன்னால் நேரத்தை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படுகிற நாம் எல்லாருமே கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும்,
ஆலயத்திற்கு நாம் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், முதல் குறிப்பு, முதல் ஆலோசனை, இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான சில நிபந்தனைகள் இருக்கு. ஆசீர்வாதம் தானாய் வந்துராது. அதுக்கு சில நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இந்த நிபந்தனைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அதை கடைபிடிக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தமாக தேவனுடைய ஆலயத்திலே தேவ ஜனங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். கண்டிப்பா கொடுப்பார். ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. காலை 7 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் நாம் எத்தனை மணிக்கு வரணும்? 7 மணிக்காவது வந்துடணும். அல்லேலூயா. 7 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் நம்ம எத்தனை மணிக்கு இங்க இருக்கணும்? உங்களை 6:45 வாங்கன்னு நான் வந்து கண்டிஷன் பண்ணல. 7 மணிக்காவது வந்துருங்கன்னு சொல்லு. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் கர்த்தருக்காக நம்ம தான் காத்திருக்கணும். அப்படி கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க, நான் ஆண்டவருக்காக காத்திருப்பேன் என்று சொல்றவங்க 6:45 வராங்க. இங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். 6:45 உள்ள இருக்கிறாங்க. நாம் முன்னாடி போயிடணும் என்று சொல்லி, தேவன் நமக்காய் காத்திருக்க கூடாது. நம்ம தான் கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஏன்னா ஆண்டவரை விட யாரும் இங்க பெரிய ஆளு கிடையாது. ஆமென். ஆண்டவரை விட இந்த உலகத்துல யாருமே பெரிய ஆளு கிடையவே கிடையாது. அது கலெக்டரா இருக்கட்டும், அது எம்பியா இருக்கட்டும், அது சபாநாயகராக இருக்கட்டும், அது முதலமைச்சராக இருக்கட்டும், எந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், ராஜாக்களாக இருக்கட்டும், பிரபுக்களாக இருக்கட்டும், கர்த்தருக்காக நாம காத்திருக்கோம். கர்த்தருடைய நேரத்தை நாம் என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். அப்போதான் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நேரத்தை கடைபிடிக்க வேண்டும். அதின் காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூங்குறதுக்கு ஒரு காலம் நேரம் இருக்கு, சாப்பிடுவதற்கு ஒரு நேரம் இருக்கு, படிப்பதற்கு ஒரு நேரம் உண்டு, ஆபீஸ் போவதற்கான ஒரு நேரம் உண்டு. எல்லாத்திற்கும் ஒரு நேரத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? குறித்து வைத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. ஆனா நேரத்தை விட்டு விடுகிற காரியங்கள் எதுல நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆலயத்துக்கு வருவது தான் ஜனங்க என்ன செய்யறாங்க? நேரத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டமான நேரத்திற்கு வராங்க, அவங்களுக்கு இஷ்டமான நேரத்திற்கு அவங்க செல்றாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இது தேவனுடைய ஆலயம். தேவன் இங்க இருக்கிறார், தேவன் இங்க பார்க்கிறார், தேவன் எங்களுடைய கண்கள் இங்க இருக்கிறது. தேவன் வந்து பாஸ்டர் விசாரிக்கல, பாஸ்டர்னு கேட்கல, நம்ம பாஸ்டர் தானே, எப்பனா போலாம், எப்பனா வரலாம். நம்ம அப்படி இருந்துடவே கூடாது. ஒருவேளை நான் உங்ககிட்ட ஒரு கைண்டா நடந்துக்கினா கூட கர்த்தர் வந்து கண்டிஷன் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கண்டிஷன், எரிச்சல் உள்ள தேவன். அவர் கோபப்படுவார். தேவன் கோபப்பட மாட்டார் நினைக்கிறோம். எப்பா ஒரு முறை நம்ம ஒரு நேரம் தவறி சூழ்நிலை இங்க வெளியூருக்கு போயிட்டோம், வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, இல்லாட்டி எங்கேயோ டெத்துக்கு போயிட்டு வந்தோம், அதனால வருவதற்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் நாம் எப்பவுமே நம்முடைய நேரத்தை கடைபிடிக்காதபடிக்கு நாம் வருவோம் என்று சொன்னால் அதுல கூட ஆண்டவர் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஒழுக்கம் தவறாமல், உண்மை தவறாமல், அந்த ஒழுங்கின்மையான காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. அந்தந்த நேரங்களிலே, அந்தந்த காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வரணும்? நேரத்தை கடைபிடிக்க, நேரத்திற்கு வாங்க. ஒரு பிளைட் நமக்காக காத்திருக்காது, ஒரு ட்ரெயின் நமக்காக என்ன செய்யாது? காத்திருக்காது. காலையில 4:30 மணிக்கு ஜபம், நாங்கெல்லாம் 4:30 மணிக்கு வந்துடுவாங்க பிரேயருக்கு. ஒரு பையன் வந்து 4:30 மணிக்கு வரல, அவன் 6 மணிக்கு அப்படி வரான். முடிஞ்சது பாஸ்டர் அப்படி போறாரு. பாஸ்டர் அங்க போகும்போது தம்பி எங்க போற அப்படின்னு கேட்டார். ஐயா ஜபம் பண்ண போறேன். என்ன டைம் அப்படின்னு. 6 மணி ஆயிடுச்சு ஐயா. ஆண்டவர் இல்ல போயிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நாங்க வந்து டெய்லி 4:30 6 மணிக்கு ஜபம் வச்சிருக்கோம். தினமும் ஜபம் இருக்கு. நீ 6 மணிக்கு மேல இங்க வந்துன்னா உனக்காக ஆண்டவர் காத்திருப்பாரா? இல்லையா? ஒரு நேரம் இருக்கிறது. இந்த நேரம் தவறு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பேதுரு யாருங்க? பிரதான அப்போஸ்தலர், பிரதான சீஷன். யோவான் யாரு? இயேசுடைய சீஷன். இவங்க எப்படி வராங்க ஆலயத்திற்கு? நேரத்தோடு வராங்க. ஜபாலயத்திற்கு நம்ம வரும்போது, தேவாலயத்திற்கு நம்ம வரும்போது, ஜப வீட்டிற்கு நம்ம வரும்போது நம்முடைய நேரம் இல்ல,
இது நம்முடைய வீடு இல்ல, இது தேவனுடைய வீடு. இது என்னுடைய வீடு கிடையாது. நான் இஷ்டத்துக்கு போறதுக்கு இஷ்டத்துக்கு வர்றது என் வீடு இல்லை. இது உங்க வீடு இல்லை, இது தேவனுடைய வீடு. இந்த வீட்டிலே நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் இருக்கிறது. அந்த முறை நெறிகளை விட்டு நம்ம கடந்து ஏனோ தானம் என்று சொல்லி நிர்விசாரமாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம் நம்முடைய தலையின் மேலதான் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? நேரம் தவறி வரும்போது தலைப்படி சாய்க்கிறோம். தலைப்படி சாய்க்கும் போது அந்த கிரீடம் சரியா அந்த இடத்திற்கு கனெக்ஷன் ஆகாது. ஆசீர்வாதம் நம்மோடு கூட அது வராது. நம்முடைய காரியங்கள் நேராக இருக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசியா இருக்கும் போது, சின்ன பையனா இருக்கும் போது, எங்க சர்ச்சைக்கு நான் போவேன். எங்க பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நான் தான் முன்னாடி இருப்பேன். எங்க பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நான் தான் எங்க ஆலயத்துக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் இருப்பேன். இன்னும் சொல்ல போனா நான் தான் கேட்டை ஓபன் பண்ணுவேன். ஓபன் பண்ணி நான் தான் பெருப்பேன். அப்பெல்லாம் சாணி போட்டு மொழிகி இருப்பாங்க. கீழே பார்த்தா மண்ணு தர சாணியை போட்டு மொழிகி இருப்பாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி பில்டிங்கே கிடையாது, இந்த மாதிரி ஃபேனே கிடையாது, ஃபேனே இருக்காது. காற்று வெளியில ஜன்னல் இருக்கும், அது வழியா தான் வரணும். அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு சபை. அந்த சபையில நான் தான் முதல் ஆளா இருப்பேன். வீட்டுக்கு போறது நான் தான் கடைசி ஆளா இருப்பேன். அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் வச்சிருக்காரு. ஏன்னா கர்த்தருடைய காரியத்திலே நாம எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ, கர்த்தருடைய விஷயத்திலே நாம எவ்வளவு நேர்மையா இருக்கிறோமோ, அந்த கொஞ்சத்திலே நாம உண்மையா இருந்துட்டோம்னா அநேகத்தில் தேவன் நம்மை அதிகாரியாய் தேவன். அல்லேலூயா. அடுத்ததாக 92ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்தை வாசிங்க. போதுங்க. தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது நாம் என்ன செய்யணும்னா துதி ஆராதனை செய்யணும். இரண்டாவது காரியம் என்ன? துதி ஆராதனை சபையில இருக்க வேண்டும். நேரத்துக்கு வந்துட்டோம். நேரத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்? துதிக்க ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தணும். உள்ளே வந்த பிறகு நாம் உள்ளே வந்துட்ட பிறகு தேவனும் நம்ம தான் இருக்கணும் தவிர, அந்த எண்ணம் தான் இருக்கணும் தவிர, வெளி உலகம், வெளி காரியங்கள், நம்முடைய காரியங்கள், விட்டு வந்த காரியங்கள் மேல எண்ணம் இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் மறந்து இங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்திலே நம்முடைய பிரசனத்தை உணர்ந்து, தேவனுடைய மகிமையை நம்ம உணர்ந்து, நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், துதிக்கணும், தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். துதியோடு ஆலயத்திற்கு நீங்க உள்ளே பிரவேசிக்கணும். நீங்க வரும்போது ஜபத்துடனே, துதியுடனே, ஸ்தோத்திரத்துடனே நீங்கள் வரணும். ஸ்தோத்திரம் யாருக்கு என்று சொன்னால் தேவனுக்கு. கர்த்தரை துதியுங்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய உன்னதமான நாமத்தை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். துதி என்று சொன்னால் தேவனை உயர்த்துவது, தேவனை போற்றுவது, தேவனை புகழ்வது, தேவனை மேன்மைப்படுத்துவது, தேவனை கனப்படுத்துவது. ஆண்டவர் நம்ம கடந்த நாட்களில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி படைப்பதுதான் துதி. தேவனுடைய நாமத்தை நாம துதி செலுத்த வேண்டும். வாயார, மனதார, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஒரு பலிப்பிடும். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உன்னதமான கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? கனப்படுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும். அதை குறித்துதான சில வசனங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்லுகிறேன். நீங்கள் எடுத்தவங்க சீக்கிரம் படிச்சிருங்க. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று இல்லாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? 25 தானே படிச்சீங்க? 28 படிங்க. ஆராதனை நம்ம எப்படி செய்யணும் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெருக வேண்டாம். நம்ம எங்க போறோம்? அசைவில்லாத. ஏன் அதுக்கு அசைவில்லாத ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யத்தை அசைக்க முடியுமா? ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னா போதுங்க,
நம்ம இருக்கிற அந்த பில்டிங் எல்லாம் அசையும், எல்லாமே அசையும். மரம், செடிகள், கொடிகள் எல்லாமே அசையும். வானம் கூட அசையும், மட மட மடன் அசையும். எல்லாமே அசையக்கூடியது. ஆனா நீங்களும் நானும் போக வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. அது அசைவில்லாத ராஜ்யம். யாருமே அதை அசைக்கவே முடியாது. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நாம பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். அப்போ பயம், பக்தி, அதுதான் பயபக்தின்னு சொல்லுவாங்க. அந்த பயத்தோடு பக்தி கலந்திருக்க வேண்டும். ஆகவேதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்த ஒரு வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வேகம் எடுத்துக் கொள்ளுங்க. பக்கம் 272. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி தேவனுடையது. ஆவி யாருதுங்க? ஆதியிலே மனுஷனை உண்டாக்கும் போது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுவாச காற்று தாங்க ஆவி. ஆவி போச்சுன்னா நம்ம ஒண்ணே இல்லை. ஆமென். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த நம்ம பேச்சு, மூச்செல்லாம் விடுறோம் பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய ஆவியானவர். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும்போது தேவனுடைய ஆவியினால, உள்ளத்தில் இருக்கிற ஆவியினால் நம்மை நாமே மறந்து தேவனுடைய ஆவியானவரோட கனெக்ட் ஆகி நாம் தேவனோடு அந்த உண்மையான ஆராதனை செய்ய வேண்டும். உதட்டளவு இல்ல, உதட்டளவு துடிப்பது, ஜபம் பண்ணுவதெல்லாம் இல்லை, இருதயத்தில் இருக்கின்ற நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிங்க சீக்கிரமா. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, பாருங்க எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீதங்களினாலும். அதை நம்ம வாரம் வாரம் என்ன பண்றோம்? சங்கீதத்தை என்ன செய்யறோம்? படிக்கிறோம். அது ஒரு பாட்டு, அது ஒரு பாட்டு. பாட்டுல கூட சத்தியம் இருக்கு, பாட்டுல கூட கற்பனைகள் இருக்கு, உபதேசங்கள் இருக்கிறது. பாடும் போதே, சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போதே ஒரு தொடுதல் இருக்கணும். கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஞானம் நமக்கு கொடுக்கும் அந்த பாட்டு. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடிக்கொண்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும். கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. எந்த நிலையிலும் சரி, எந்த காலத்திலும் சரி, நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். கஷ்டம் வருதா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. சந்தோஷமா இருக்கிறீங்களா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்க. வியாதியிலே காணப்படுகிறோமா, அப்பவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆபத்துல இருக்கிறோமா, அப்பவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம விடுதலையோட சமாதானமா இருக்கிறோமா, அப்பவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும். காலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும், மதியானத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும், மாலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும். கிடைச்சாலும் ஸ்தோத்திரம், கிடைக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கணும். காசு இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லாமற் போனாலும் ஸ்தோத்திரம், வந்தாலும் ஸ்தோத்திரம், வராவிட்டாலும் ஸ்தோத்திரம், பெற்றுக்கொண்டாலும் ஸ்தோத்திரம், பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யணும். அதுக்கு மாறாக நம்ம முறுமுறுக்க கூடாது, பின்னாடி பேசக்கூடாது, முகம் கோணக்கூடாது, நம்முடைய தேவனுக்கு முன்பாக முகநாடி வேறுபடக்கூடாது, நம்முடைய மனசை மாற்றக்கூடாது. ஒரே நிலையாக ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்வதே தகும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்வதே தகும். சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளை வீணான காரியத்திற்கு நாம் செல்லக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்வதுதான் நமக்கு தகும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசி. லூக்கா 24ஆம் அதிகாரம் கடைசி வசனம்.
நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து பாருங்க துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் ஆமென், அங்கதான் முடிவு பெறுகிறது. ஜனங்க எப்போது தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார்களோ, தேவனை புகழ ஆரம்பிக்கிறார்களோ, அப்பதான் அவனுடைய முடிவு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து போற்றி மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை ஓயாமல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. முதலாவது என்ன பார்த்தோம்? நேரத்தோட வரணும். இரண்டாவது என்ன செய்யணும்? துதி ஆராதனை செய்யணும். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசி. ஜபம். மூன்றாவது என்ன? ஜபம் 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 ஜபம். முதலாவது நேரத்தோட வந்துடணும், நேரத்திற்கு வரணும். இரண்டாவது வந்த உடனே நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும். வந்த உடனே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க முதலாவது ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். அதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய சில சின்ன ஜப வீடு, என்னுடைய வீடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்னுடைய வீடு, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க என்னுடைய வீடு அப்படின்னு சொல்றார். அவருடைய வீடு ஒரு ஜப வீடு என்று சொல்லி அவரே சொல்லி இருக்கிறார். நாம இங்க வந்துட்டு ஜெபிக்காம போயிடவே கூடாது. ஒரு கொஞ்ச நேரமாவது நீங்கள் ஜபம் பண்ணிட்டு போகணும். உங்க பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. கர்த்தருடைய சமூகத்தை உங்களுடைய எதிர்காலம் என்ன, உங்களுடைய வேண்டுதல் என்ன, உங்களுடைய விண்ணப்பம் என்ன, நீ மன்றாட்டு என்ன, நீங்க என்ன கேட்கறீங்களா அதை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து இந்த இடத்திற்கு தேவ பிரசனம், தேவனுடைய ஆலயத்துல தேவன் இருக்கிறார். ஆகவே தேவகிட்ட சொல்லிட்டு போங்க. ஆண்டவரே, என்னுடைய காலையெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்ககிட்ட ஒரு பெட்டிஷனாக ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன். உங்களுடைய மன்றாட்டை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சொல்லி நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுக்காக தனிப்பட்ட ஜபம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க குடும்பத்திற்காக சொல்லுங்க. யாராவது உங்களுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறாங்களா, அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. ஏதாவது தேசத்துல நடக்கிறதா, தேசத்துக்காக என்ன செய்யுங்க, ஜபம் பண்ணுங்க. இப்ப என்னுடைய வீடு ஜப வீடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய வீடு. பாருங்க ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ ஜபம் பண்ணி பாருங்களா, ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா கிடைக்கப்படுது. கண்டிப்பா சிஸ்டர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் கிடைக்கும். ஜபம் பண்ணிட்டு பாருங்க. ஜபம் பண்ணிட்டு நீங்க போங்களா, ஒரு விடுதலையோடு ஒரு லகுவா இருக்கும். ஒரு பாரமா, எந்த ஒரு பாரம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜபம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இது ஒரு ஜப வீடு. இது என்ன வீடு? ஒரு ஜப வீடாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 12 அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்றேன். ஏன்னா நமக்கு நேரம் என்ன பாருங்க. 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்கு தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், பிரச்சனையில இருக்கிற இந்த பேதுரு, சிறைச்சாலையில் இருக்கிற இந்த பேதுரு, தேவனுடைய பிரச்சனை உள்ள யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பிஷப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வரும் என்று சொன்னால் சபையாக நமக்கு என்ன வேலை, தலை சிறந்த ஒரு வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டமாய் கூடி ஜெபிக்கிற வேலை, குழுவாக சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு காரியம். ஒரு ஊழியக்காரர் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? குழுவாக சேர்ந்து சபையில அதிக ஊக்கத்தோடு கூட ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படிதான் வந்து ஆதி சபையில குழுவாக சேர்ந்து ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். நம்முடைய சபையில யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. குழுவாக சேர்ந்து சபையாக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணால பாருங்க, பிள்ளை இல்ல, திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க? குழந்தைக்காக ஜெபிக்க ஆலயத்திற்கு போனாங்க. அவங்க பாரத்தெல்லாம் ஆண்டவர்கள் சொன்னாங்க, ஜெபம் பண்ணாங்க. இப்படியாக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்திலே ஆலயத்துல எந்த ஒரு மழை வரல, ஆண்டவர் என்ன செய்யுது? வந்து ஜெபம் பண்ணு. தேசத்துல ஒரு வறட்சி இருக்கு, பஞ்சம் இருக்கு,
இந்த பஞ்சம் போகணும், என்ன செய்யணும்? சபையில வந்து ஜெபம் பண்ணு. தேசத்துல ஒரு வார் நடந்து கொண்டிருக்கிறது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்துல சமாதான அமைதி வேணும். என்ன செய்யறது? ஒண்ணும் செய்ய முடியாது. தேவாலயத்துல வந்து நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். யுத்தம் நடக்குதா? ஜெபம் பண்ணு. பஞ்சம் வருதா? ஜெபம் பண்ணு. கொள்ளை நோய் வருதா? ஜெபம் பண்ணு. பிரச்சனை வருதா? ஒரு ஜெபம் பண்ணு. தேவைகள் இருக்கா? வந்து ஜெபம் பண்ணு. எல்லாத்துக்கும் ஒரு 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 சொல்யூஷன் என்ன சொன்னா ஜெபம் தான். ஆகவே இந்த ஜெபத்தை விடாதீங்க. ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு நாம திறந்து உள்ள போய் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேணும். அந்த கீ நமக்கு வேணும். அதுதான் அந்த கீ தான் வந்து ஜெபம், பிரேயர். அது ஒரு நாள் எனக்கு விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆப்ஷனே வந்து ஜெபம் தான். அந்த ஜெபத்தை டச் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது என்ன பார்த்தோம்? நேரத்தோடு ஆலயத்திற்கு வர வேண்டும். இரண்டாவதாக துதிக்கணும், ஆண்டவரே துதிக்கணும். மூன்றாவதாக ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மூன்றாவதாக ஜெப ஆலயத்திற்கு வரக்கூடிய நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சில வசனங்களை சொல்லுகிற வாசித்து பாருங்கள். 96ஆம் சங்கீதம் 96 9வது வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இப்ப பரிசுத்த அலங்காரம், கர்த்தரை நம்ம வந்து தொழுது கொள்ள வரோம், ஜெபிக்க நம்ம இங்க வரோம், தேவ துதிக்க நாம வரோம். நம்ம எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை சந்திக்க, அவரை மீட் பண்ண நம்ம போகிறேன். ஆலயத்திற்கு போகக்கூடிய ஒவ்வொரு மனுஷர்களும் எப்படி இருக்கணும்னா, எப்படி ஆகிலும் ஆலயத்திற்கு போகலாம் அப்படிலாம் இல்ல. நீங்க பரிசுத்தமாக இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் கைகள் பரிசுத்தமாக இருக்கணும். இது பரிசுத்தமான ஆலயம். அது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது நீ பரிசுத்தத்தோடு கூட நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். அப்படி நாம வரும்போது, ஆண்டவரே என்னை பரிசுத்தம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து முழங்கால் பண்ணிட்டு, கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி நம்ம கேட்கணும். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. வானம் சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன தேவனை தரிசிக்கவே முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரக்கூடிய நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்கணும். உங்க சரீரம் கூட பரிசுத்தமாய் இருக்கணும். உங்க சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. 8 தினத்தில் யோசிப்போம், ஆண்டவரே நாளைக்கு பரிசுத்தமான ஆராதனை. பாருங்க, அந்த வசனம் இருக்கு பாருங்க. பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை தொழுது கொள்ள வரக்கூடிய நாம் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 99ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசி. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. 14வது வசனம். தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகள் விற்கிறவர்களையும் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு. எங்க இருக்குது இதெல்லாம்? தேவாலயத்தில். எங்க இருக்கு? தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் இவைகளை விற்கிறவைகளை காசுக்காக உட்கார்ந்து கண்டு. பிசினஸ் சென்டர் ஆயிடுச்சு. தேவாலயம் என்ன ஆயிடுச்சு? பிசினஸ். இது வந்து கம்பெனி கிடையாது. இது என்னது? ஆலயம் என்பது கம்பெனி கிடையாது. இது பிசினஸ் செய்கிற வியாபார ஸ்தலம் கிடையாது. இங்க வந்து வியாபாரம் பண்ணவே கூடாது. இது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் வந்து பரிசுத்தமா இருக்கணுன்றதுக்காக சொல்லலாம். மாடல் ஆலயத்துக்கு வந்து அங்க வருகிற ஜனங்களுக்கு விற்பனை பண்ணாங்க. பலவிதமான மக்கள் வருவாங்க, காசுக்காரர்கள். இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்றது. அத வந்து டேபிள் அங்க இருந்தது. தேவன் பார்த்தாரு 15ஆம் வசனத்துல, கயிற்றினால ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்தினால். சவுக்கு உண்டு பண்ணி ஆடு மாடுகள் தேவாலயத்துக்கு புறம்பே, இதெல்லாம் வெளியே உள்ளருக்கு வரக்கூடாது, புறம்பே துரத்தி விட்டு காசுடைய காசுகளை கொட்டி
பழைய கழுத்து போட்டு காசு எல்லாம் மாத்துறாங்க பாரு, எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, மணி எக்ஸ்சேஞ்ச், அதெல்லாம் கழுத்து போட்டா கீழே கொட்டிட்டாரு ஆண்டவர். மேல இருந்தது அப்படியே கழுத்து உள்டாவா பண்ணிட்டாரு ஆண்டவர். கவிழ்த்து போட்டு புறாவை இருக்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவை வீட்டை வியாபார வீடாக. பாத்தீங்களா, தேவனுடைய வீடு பரிசுத்தமானது. இந்த வீட்டை வியாபார வீடாக இருக்கிறார். இந்த வியாபார சந்தை நடத்துற வியாபாரம் நிறைய. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வியாபாரம் நம்ம வீட்டுல வச்சுக்கணும். உங்க வீட்டுல போய் அந்த வியாபாரத்தை செய்யணும். தேவனுடைய ஆலயத்துல வியாபாரம் செய்யக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகளை தேவனுடைய வீடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்களே அந்த வீடு. அல்லேலூயா. நீங்களே இந்த வீடா இருக்கிறீர்கள், பரிசுத்தமா இருக்கிறீர்கள். நான் வந்து தேவனுடைய ஆலயத்தில் வருவது பரிசுத்தமான ஆண்டவர்கள் ஆராதிக்கும். எத்தனை காராட்சி 4 காரியங்கள். முதலாவது என்ன பார்த்தோம்? தேவாலயத்திற்கு நேரத்தோடு வரணும், அவரை துதிக்கணும், ஜெபிக்கணும், 4வது பரிசுத்தமா இருக்கணும். 5வதாக லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10 படிக்கணும். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் செலுத்தி வருகிறேன் என்று இவன் வந்து செய்யறதெல்லாம் சொல்லி காட்டுறான் ஆண்டவருக்கு. இவர் செய்யறதெல்லாம் என்ன செய்யறாரு? ஆண்டவருக்கு சொல்லி காட்டுறாரு. நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது ஆண்டவருக்கு சொல்லி காட்டுற அவசியம் இல்லை. நான் இப்படி பண்ண ஆண்டவரே, நான் அதை செஞ்ச ஆண்டவரே, நான் இதை பண்ண ஆண்டவரே, நான் அடுத்தவனை போல இல்ல, அவனை போல இல்ல, இவளை போல இல்லைன்னு சொல்லி மற்றவர்கள் ஒப்பிட்டு பேசுறது. நம்ம வந்து மற்றவர்கள் ஒப்பிட்டு ஆண்டவர்கிட்ட பேசவே கூடாது, ஒப்பிடவே கூடாது. நம்ம யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய நிறைவு குறைவு என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்ககிட்ட வந்தாலே ஃபுல்லா ஸ்கேன் பண்றீங்க. நம்முடைய உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வர மாதிரி கத்தவங்களை பாத்துறாரு. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்காரு. மூளையை கூட எம்ஆர்ஐ பண்ணிடுறாரு. ஸ்கேனிங் நடந்தது. நம்ம என்ன பிபியோட படப்படப்போடு கூட வரோம், எவ்வளவு இந்த அடிச்சு சொல்லி எல்லாத்தையும் கத்தனை செய்யறாரு. நிதானிச்சு அறிந்திருக்கிறார். நம்ம யாருன்னு அவருக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, சொல்லி காட்டவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் வேதத்துல வாசிக்கிறோம் 13வது வசனத்திலே, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். பாருங்க, தன் மார்பிலே அடித்துக் கொண்டு அவர் சொல்ற அந்த மார்பில் அடிச்சுட்டு சொல்ற, ஆண்டவரே நான் யாரு? பாவியப்பா. அவர் பாவியான மனுஷன் ஆண்டவரே, நான் பரிசுத்தமான இல்ல, நான் ஒரு பாவி. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்ப. யார் நீதிமானாக இருப்பான்னு சொன்னா, தேவாலயத்திற்கு நம்ம வரும்போது நாம் செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் பாவ அறிக்கை செய்யும். தேவாலயத்திற்கு நம்ம வரும்போது, இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டோம். ஆராதனை முடிஞ்சு நம்ம வந்து வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போன பிறகு மறுபடியும் எப்போ ஆலயத்துக்கு வருவோம்? அடுத்த வாரம் தான். எல்லாரும் அடுத்த வாரம். யாரும் ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை 1-2 பேர் வந்து ஜெபம் பண்றாங்க. இப்போ இந்த இடைப்பட்ட நாள் நாம என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், எங்க போறோம், என்ன பண்றோம், நாள் இதுல நம்ம எங்க தவறுறோம், எங்க விழுறோம், எந்த ஒரு மிஸ்டேக் நம்முடைய வாழ்க்கையில நடக்க தெரியாது. அதான் தேவ ஆலயத்துக்கு வரும்போது, ஆண்டவரே நான் வந்து என்ன செய்யறேன், ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்ச சில பேர் தப்பு செய்வாங்க, சில பேர் தெரியாம செய்வாங்க, சில பேர் அறியாம செய்வாங்க. இதெல்லாம் வந்து ஆண்டு சமூகத்துல நம்ம பாவம் அறிக்கை செய்யணும். அது குறித்ததான ஒரு வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். இது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வசனம். நீதிமொழிகள் 28 13வது வசனம். நீதிமொழிகள் 28 13 10 நல்லவர். பக்கம் 787. தன் பாவங்களை
மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாருங்க, நீதிமொழி 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உங்களுக்கு வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வந்து ஆலயத்துக்கு ஆண்டு சொல்லிட்டு, உங்களுக்கு வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஆண்டவரே நான் ரொம்ப நாள் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், என் வாழ்நாள் நீடிச்சிருக்கணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஆண்டவருக்கு சொல்லிடு. உங்களுக்கு வாழணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லு. என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவருக்கு தெரியப்படும். பைபிள் வசனம் அப்படிதான் இருக்கு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இப்போ பாவ அறிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சமயத்துல நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் வந்து நானே ஜெபம் பண்ண, ஆண்டவரே தெரியதாயிரம் நான் தவறு செய்த அந்த மன்னியும் அப்பா. அவனுடைய ஊழியக்காரனை நானே உங்களுக்கு கேட்கும் போது விசுவாதின்னு நீங்க எவ்வளவு கேட்கணும். அந்த சமூகத்துல நம்ம கேட்கணுமா இல்லையா? என்ன கேட்கணும்? ஆண்டவரே சின்ன ஒரு சின்ன ஈ வந்து விழுந்துச்சுன்னா அது முழுசா கெட்டு போயிடுங்க. சின்ன ஈ தானே, பெரிய பாத்திரத்துல விழுந்துச்சுன்னா அது முழு பாத்திரம் கெட்டு போயிடுங்க. பாலா இருக்கட்டும், தேனா இருக்கட்டும், தைலமா இருக்கட்டும், சமைக்கிற எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், ஒரு செத்து போன ஈ அதை வந்து விழுந்துச்சுன்னா அது இவ்வளவு நமக்கு சின்ன காரியம், சின்ன சொற்ப மதியம், சின்ன சின்ன பெரிய பாவம் சொல்ல, சின்ன துரும்பு, சின்ன ஒரு பிசுறு, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் கூட ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நாடு சமத்து நாம அறிக்கை செய்யும். அப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்களா பாஸ்டர் கேட்கணும். ஆமா, நெகேமியா பாருங்க, நெகேமியா பைபிள்ல பெரிய ஒரு தேவனுடைய ஊழியர்கள். தானியேல் பெரிய தேவனுடைய ஊழியர்கள். யோபு ஒரு பெரிய பக்தன். அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே எனக்கு அறியாததையும் எனக்கு எட்டாதையும் நான் அழைப்பிட்டேன்னு சொல்றாரு. எனக்கு அறியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அழைப்பிட்டேன்னு சொல்ற பேச்சு, நம்ம பேசுற பேச்சு கூட பாவமாயிடும். நம்ம பேசுற பேச்சு அதிகமா பேசுவோம், அதுல பாவம் வந்துடும். அதுல கூட பேச்சுல வார்த்தையில கூட சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதி, இதுல பாவம் இருக்கும். அதுதான் நம்ம வந்து தேவாலயத்துக்கு வரும்போது ஒரு பேச்ச குறை, ஒரு நடைய ஜாக்கிரதையாகுது. தேவாலயத்துக்கு நம்ம எப்படி வரணும், எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பைபிள் எழுதப்பட்டு, ஆகவே நம்ம பாவ அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறது. எத்தனை காரியம் முடிந்தது? 5 காரியங்கள் முடிந்திருக்கிறது. அடுத்ததாக 6வதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 நாம இப்ப வாசித்தோம். மறுபடியும் படிங்க. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதல் ஜெபம் பண்ணி, அது அன்னைக்கு பண்ணுங்க. அப்பம் பிற்குதல் என்று சொன்னா திருவிருந்து ஆராதனை. சபையில என்ன இருக்கணும்? திருவிருந்து ஆராதனை நம்ம செய்யும். 46 நீங்க படிச்சீங்கன்னா அவர்கள் ஒருமுறைப்பட்டவர்களாய் தேவாலயத்திலையும் வீடுகள் 2 காலம் எழுதப்பட்டது. தேவாலயத்திலே அனுதினமும் தரிச்சிருந்தாங்க, வீடுகள் தோறும். அப்பெல்லாம் வந்து சபை வந்து இந்த மாதிரிதான் சின்ன சின்னதா ஒரு வீடு இருக்கும். சின்ன சின்ன வீடுகள் அந்த ஆண்டு கூடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வீடுகளில என்ன பண்ணுவாங்கன்னா அப்பம் பிட்டு திருவிருந்து ஆராதனை செய்வாங்க. மாசத்திற்கு ஒரு முறை திருவிருந்து ஆராதனையில பங்கு பெறக்கூடிய நாம் எல்லாரும் இதை மிஸ் பண்ணவே கூடாது. தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது திருவிருந்துல கட்டாயம் நம்ம பங்கு பெற வேண்டும். கட்டாயம் ஞானஸ்தானம் எடுக்கலையா, உடனே ஞானஸ்தானம் எடுத்து 16 வயசு ஆன உடனே ஞானஸ்தானம் எடுத்துணும். குழந்தை ஞானஸ்தானம் இல்ல, பைபிள் அப்படி கிடையாது. முழுக்க ஞானஸ்தானம் தான் பைபிள்ல இருக்கு. தெளிப்பு ஞானஸ்தானம் பைபிள்ல இல்ல. நீங்க வச்சிருக்க பைபிள்ல தெளிப்பு எங்கேயாவது காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குழந்தை ஞானஸ்தானம் இருக்கா? இல்ல. முழுக்க ஞானஸ்தானம் இருக்கு, நான் காட்டுறேன். நிறைய இடங்களிலே திருமுழுக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆகவே முழுகை ஞானஸ்தானம் எடுத்து இந்த பந்தியில என்ன செய்யணும்? பங்கு பெற வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பந்தி, திருவிருந்து ஆராதனை. லூக்கா 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 22:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த காரியம் மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது.
அவர்கள் 22:13 அவர்கள் அவர்கள் போய் ம், தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு ம், பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். ம், வேலை வந்த போது ம். அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் ம், வந்திருந்தார்கள். ம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க 13வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பஸ்காவை ஆயத்தம் பண்ணி நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஆயத்தமா வரணும். 14வது வசனத்திலே வேலை வந்த போது அந்த நேரம் நமக்கு அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையா நமக்கேட்டு ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறோம். அப்போ அந்த பந்தியில நம்ம பங்கு பெறணும். 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் இது எப்படி இருக்கு? நான் நினைக்கிறேன், ஆசையாய் இருந்தேன் உங்களோடு கூட பஸ்காவை புசிக்க ஆசையாய் இருந்தேன், மிகவும் ஆசையாய் இருந்தேன். அதுல பண்ணுங்க, மிகவும் ஆசையாய் இருந்தேன். எவ்வளவு ஆசை! உலகத்துல எத்தனையோ மனுஷன் என்னென்னோ ஆசை இருக்குதுங்க. உலகத்துல கேட்டு பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன ஆசைன்னா சொல்லுவாங்க. ஆசை பாசங்கள் எந்த மனுஷன் யாரையும் ஆசை விட்டதில்லை. ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய ஆசை என்னன்னா, பஸ்காவை புசிக்க ஆசையாய் இருந்தேன். சில பேர்லாம் அப்படி எழுந்து அமைதியா போயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன இல்ல, ஆண்டவரோடு ஒரு ஐக்கியமா இருப்பதற்கு ஆசை இல்லை. உலகத்திலே நம்ம ஐக்கியமா இருக்கிறோம், உலக மனுஷரோடு ஐக்கியமா இருக்கிறோம். ஆனா தேவனோடு நம்ம என்ன இல்லை, சரியானபடி ஒரு உறவு, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கனெக்ஷன், ஆண்டவரோடு ஒரு உறவு அல்லது ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் இல்லாம நாம இருக்கிறோம். ஆண்டவரோடு கூட நாம் இருப்பதற்கு ஆசையாய் இருக்கணும். ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? ஆசையாய். பந்தி எப்படி இருக்கணும்? ஆசையாய். அல்லேலூயா, அல்லேலூயா. 17 அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ள பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும், தேவன் வரும் அளவும், அவர் வரும் அளவும் இதை நம்ம செஞ்சுனே இருக்கணுங்க, விட்டுக்கூடாது. ஆண்டவர் வருகிற வரைக்கும், நம்முடைய உயிர் நம்முடைய சரீரத்தை இருக்கிற வரைக்கும் அந்த பந்தியில நம்ம பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ஆலயத்துல நம்ம செய்ய வேண்டிய முறைமைகள். நிறைய முறை இருக்கு, அது மாத்திரம் இல்ல. சங்கீதம் 27 7வது காரியம் சொல்ற, அது முடிஞ்சது. 7வது காரியம் 6 முடிஞ்சிருக்கணும். 7வது காரியம் என்னன்னா, சங்கீதம் 27:3 எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் வேத ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி இது? வேத ஆராய்ச்சி. கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் எதெல்லாம் ஆராய்ச்சி பண்றான். வானம் ஏறிட்டான், விண்கல வரைக்கும் போய் நிலாவிலே கால் மதிச்சிருக்கிறான். முதல்ல எவ்வளவோ ஆராய்ச்சி இன்னைக்கு மனுஷன் உலகத்திலே இயற்கை ஆராய்ச்சி, ஆழ்துளை உள்ள பூமியில எவ்வளவு தொலை போட்டு உள்ள ஆராய்ச்சி செய்யணுமோ அவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறான். வானத்திற்கு எவ்வளவு உயரம் ஏறி ஆராய்ச்சி செய்யணுமோ சந்திரமண்டல போய் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த சரீரத்துல என்னென்ன ஆராய்ச்சி செய்யணுமோ மூளையிலிருந்து அடிப்பாத வரைக்கும் மனுஷன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான், பணத்தை சம்பாதிப்பதற்காக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிப்பு வரப்போகுது. அந்த அரிசி அளவு சிப்பு, அந்த அரிசி அளவு இருக்கிற சிப்புல நம்முடைய உடம்புல, கட்ட விரல்ல, கைகளில, நெற்றியில எந்த இடத்த சிப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம எங்க போறோம் எல்லாத்தையும் அவன் பார்த்துருவான். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அந்த சிப்பு நமக்குள்ள உடம்புல பதிச்சுட்டானா எல்லாமே அவன் பார்க்கறான். இப்படி மனுஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பு எங்கேயோ போயிடுச்சு. ஆனா இன்னும் மனுஷன் எதை ஆராய்ச்சி செய்யலன்னா ஆண்டவரின் ஆராய்ச்சி செய்யல. கடவுளை பற்றி ஆராய்ச்சி அவன் செய்யல, வேதத்தை குறித்து ஆராய்ச்சி அவன் செய்யல. நம்ம செய்யற ஆராய்ச்சி எல்லாம் மண்ணோடு மண்ணு, சாம்பலோடு சாம்பல், இந்த பூமியிலே அழிஞ்சு ஒன்றும் இல்லாம போயிடும். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல வந்து அவரை நாம ஆராய்ச்சி செய்யும் போது நம்ம பரலோகத்துக்கு போறோம். பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம்
வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும். லூக்கா 4:16 படிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரேத்துக்கு அவர் வந்து ஆ, தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பாத்தீங்கன்னா எதை வாசித்தாரு? அல்லேலூயா. இப்பெல்லாம் வந்து ஒரு சின்ன பேப்பர்ல தான் இருந்துச்சு. பைபிள் எல்லாம் ஒரு சின்ன பேப்பர். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பேப்பர், முன்னெல்லாம் சுருள். அதுக்கப்புறம் தான் ஓலைச்சுவடியில எழுதுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஓலை அதுல எழுதுவாங்க, சுருள்ல எழுதுனாங்க. இன்னைக்கு பேப்பர் வடிவத்துல வந்திருக்கு. இயேசு கிறிஸ்து வாசிக்கும் போது அது வந்து சுருள் சுருக்கி வச்சிருவாங்க. அவர் வாசிக்க எழுந்தார். இயேசு கிறிஸ்து வேதத்தை வாசித்தார், வேதத்தை தியானித்தார், வேதத்தை குறித்து பேசினார் என்று சொல்லி இங்க தொடர்ந்து நீங்க நாம வாசிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. துணை பிள்ளைகள் வாசித்து பாருங்க. அடுத்ததாக 20வது வசனம், வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி அவங்க பணிவிடைக்காரர் இருப்பான். ஆலயத்துல ஒருத்தர் இருப்பான், வேலை செய்வான், பணிவிடை செய்வான். சுருட்டி அவங்ககிட்ட கொடுத்துரு, அவன் பத்திரப்படுத்தி வைக்கிற, மறுபடியும் கேட்டா அவங்க கொடுக்கணும். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து வேதத்தை வாசித்தார், வேதத்தை தியானித்தார், வேதத்தை போதித்தார். நீங்களும் நானும் இதை செய்யணும். வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதை படிக்க கேட்கிறவங்களும் பாக்கியவான்கள், கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10 வசனங்களை வாசித்து உடனே சகோதரர் பட்டணத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கே வந்து சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு பாருங்க எங்க போட்டாங்க, ஜெபாலயத்துக்கு போயிட்டாங்க. ஜெபாலயத்துல என்ன நடக்குது பாருங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். யாருங்க? பெராயா பட்டணத்தார். இந்த பெராயாவில் உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, வேதத்தை அவங்க தியானம் செய்வாங்க, வேதத்தை ஆராய்ச்சி செய்வாங்க. வேத ஆராய்ச்சி, பைபிள் ஸ்டடி. வேதத்தை என்ன செய்வாங்க? ஸ்டடி பண்ணுவாங்க, ஆராய்ச்சி செய்வாங்க. அதை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை கை கொள்ளணும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்க செஞ்சதுனால எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நற்குணசாலிகளா இருக்கிறாங்களா? நற்குணசாலிகளா இருந்தார்கள். நம்முடைய குணம் ரொம்ப அருமையாய் மாறிடும். கடைசி அவங்க சொல்லி நான் முடிச்சது. லூக்கா 21ஆம் அதிகாரம். தேவாலயத்திலே நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து படிங்க. அவர் கண்ணேறிட்டு பார்க்கும்போது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். பாருங்க, தேவாலயத்தில் நடக்கிற சம்பவம் இது. தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிறது. அவர் கண்ணேறிட்டு பார்க்கும் போது ஐஸ்வர்யவான்கள் முதலாவது காணிக்கை போடுறாங்க. முதல் காணிக்கை யார் போடுவாங்க? ஐஸ்வர்யவான்கள் தான் போடுவாங்க. வரிசை வரும்போது பணக்காரர்கள், செல்வந்தர்கள் தான் காணிக்கை பெட்டியில முதலாவது போடுறாங்க. ஏழைக்கு ஃபர்ஸ்ட் வந்து போடக்கூடாது. அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. தர்ம பெட்டின்னு சொல்லுவாங்க, காணிக்கை பெட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆலயத்துல 2-3 பெட்டி வச்சிருப்பாங்க. மிஷினரி பெட்டின்னு இருக்கும், மிஷினரி காணிக்கைன்னு இருக்கும், டைத்து தசம பாகன்னு இருக்கும். நம்ம வரக்கூடிய எல்லாத்திலையும் ஆண்டவருக்கு தசமா கொடுக்கணும். எது வந்தாலும் எல்லாவற்றையும் தசமா கொடுக்கணும். நம்ம சம்பாதிக்கிற சம்பாதனை எல்லாவற்றையும் தசமா கொடுக்கணும். காணிக்கை பெற்று வச்சிருப்பாங்க. இப்படியாக ஐஸ்வர்யவான்கள் வந்து நிறைய போடுறாங்க, காணிக்கை வந்து போடுறாங்க. 2ஆம் வசனத்துல ஒரு ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்த்தியும் அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திற்கு தேவனுக்காக காணிக்கை போட்டார்கள். தேவாலயத்திலே நம்ம வரும்போது நம்ம செய்ய வேண்டிய கடைசி காரியம் என்னன்னா, ஆண்டவருக்காக கொடுக்கணும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். கிவிங் பாலிஸ் நமக்கு இருக்கணும், கொடுக்கிற பழக்கம் இருக்கணும். வாங்குகிறதை பார்க்கலாம், கொடுக்கிறது
வாக்கியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்காக கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். காணிக்கை போடும்படியாக ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போடுறது பெரிய விஷயமே இல்லை. அவங்க நிறைய வச்சிருப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. ஆனா 2வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஏழை அண்டர்லைன் பண்ணுங்க. அவ யாரு? ஏழை. முதலாவது ஏழை. முதலாவது யாருங்க? அவ ஏழை. ஏழையா இருக்கிறவர். ஏழை கிட்ட என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்க. ஏழை. அடுத்தது அவன் வந்து விதவை. அவங்க யாருங்க? விதவை அப்படின்னு பைபிள்ல எழுதப்பட்டது. 4வது வசனத்துல 4வது லைன்ல படிங்க. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தின் மீது எடுத்து 4வது வசனத்துல இவளோ தன் வறுமையிலிருந்து அண்டர்லைன் பண்ணுங்க. வறுமை அண்டர்லைன் பண்ணுங்க. வறுமை. அப்போ இவளை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏழை, விதவை, வறுமை. நல்லா கவனிங்க. ஏழை, விதவை, வறுமை. ஏழையா இருக்கிறவங்க, 2வது விதவையா இருக்கிறவங்க, 3வது வறுமையில இருக்கிறவங்க. ரொம்ப வறுமை. வீட்டுல ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது, அவ்வளவு வறுமை. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆலயத்துக்கு வந்து காணிக்கை போடணும். எப்படிங்க போட்டிருப்பாங்க? யோசனை பண்ணிப்பாங்க. வறுமையில இருக்கிறவங்க எப்படி காணிக்கை போட்டிருப்பாங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் காணிக்கை போடுறது குறித்து ஆண்டவர் வந்து பெருமையா பேசுறீங்க. ஒரு ஏழை விதவை காணிக்கை கொடுக்கிறது குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எல்லாரையும் காணிக்கை போட்டீங்க, எல்லாரையும் விட இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். மனுஷன் உள்ளத்தை பார்க்க, மனுஷன் வந்து முகத்தை பார்க்க, கர்த்தரோ இருதயத்தை பார்க்க. நம்முடைய சூழ்நிலை என்ன என்பதை ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய நிலைமை எந்த நிலைமையில நம்ம வந்து காணிக்க போடுறோம் என்று ஆண்டவருக்கு தெரியும். சில வேலை வந்து இந்த ஏழை விதவைக்கு வந்து திரும்பி போறது கூட காசு இருக்காது, ஒரு பைசா இருக்காது. எல்லாத்தையும் தனக்கு இருக்கிற அந்த காசு அப்படியே போட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு என்ன? எகவாயிட எல்லாம் கத்தர் பார்த்து கொள்ள, நான் என்கிட்ட இருந்ததெல்லாம் கசக்கா போட்டேன். இப்படி கொடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வறுமையில எஸ்டிம் வரைக்கும் போயிடுவாங்க. அப்படியே ரொம்ப கஷ்டமான காரியம். வறுமை தரித்திரத்துல கூட இருக்கிறாங்க. தரித்திரம், கொடிய தரித்திரம். அப்ப கொடுப்பாங்க ஆண்டவருக்காக. ஏன்னு சொன்னா, ஆண்டவருடைய ஊழியம் ரொம்ப முக்கியம். காணிக்கை என்பது என்னது? எதுக்காக? ஊழியம் செய்வதற்கு ரொம்ப முக்கியம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். லூக்கா 8:3 வசனம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம். யாருக்கு ஊழியம்? அதுதான் முக்கியம். ஊழியம்னா ஏதோ ஒரு ஊழியம் இல்ல, அவருக்கு ஊழியம். இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த இயேசுவுக்கு கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்திரீகள் நிறைய கொடுத்தாங்க. இயேசுவுக்கு ஊழியம் செய்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீகள், பெண்கள். இவங்க எல்லாம் மறைஞ்சிருந்து நிறைய செஞ்சிருக்கிறாங்க. பைபிள் வசனத்துல மறைமுகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இந்த 3வது வசனத்துல மறுபடியும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவிங்க யோவன்னாலும் சூசன்னாலும் பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்க? தங்கள் இருக்கிற ஆசை இருக்குது, அவங்க கிட்ட ஆசை இருக்கு. அந்த ஆசையை சும்மா வச்சுட்டு வீட்டுல பூட்டி வைக்கல. அந்த ஆசை இயேசுக்காக செலவு பண்ணாங்க, இயேசுக்கு கொடுத்தான். தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த பெண்கள் இன்னைக்கு தேவை. கொடுக்கிற பெண்கள் தேவை. சபை ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு பணம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இத பாத்தீங்கன்னா ஏழைங்க அவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க. நல்லா கொடுக்கிற ஐஸ்வர்யமான பெண்களும் அவரோடு இருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, தேவனுடைய ஆலயத்துல கடைபிடிக்க வேண்டிய சில முறைகளை கடைசி நம்ம என்ன பார்த்தோம்னா கொடுக்கிற காரியம். முதலாவது என்ன பார்த்தோம்? நேரத்தோடு நேரத்தை கடைபிடிக்க வேண்டும், தேவனுக்கு துதி செலுத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும், பாவ அறிக்கை செய்யணும், திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும், கடைசியாக கொடுக்க வேண்டும்.
அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.